ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் SDT vlog. இன்றைக்கி vlogல நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வீட்டிலையே ஈஸியான மெத்தடில் மீன் ஊறுகாய் எப்படி பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். நான் மீன் ஊறுகாய் எப்படி பண்ணுவேன் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். இதுக்கு நான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக கொஞ்சமாக சூற மீனை மீடியம் சைஸில் கட் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி பண்ணுறதுக்காக கொஞ்சம் மிளகு பொடி, மஞ்சள் பொடி, குழம்பு மிளகாய் பொடி, அதுக்கப்புறமா கொஞ்சம் உப்பு இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி மேக்னேட் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே வச்சுட்டு, அடுத்த ஸ்டெப்பாக நம்ம எண்ணெய் சூடாக்கி எடுக்கணும். நமக்கு எவ்வளோ எண்ணெய், அதாவது எவ்வளோ மீன் இருக்குது, எவ்வளோ எண்ணெய் தேவைப்படும் அப்படின்னு நமக்கு தெரியும் தானே. அந்த அளவுக்கு எண்ணெயை கொஞ்சம் நல்லா சூடாக்கி எடுக்கணும். எண்ணெய் சூடானதும் நம்ம மேக்னேட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய மீனை எண்ணெயில் நல்ல பொன்னிறமாட்டு முறுவல் மாதிரி பொரித்து, அரிஞ்சிடக்கூடாது, முருவி பொரித்து எடுத்து அதை ஒரு சைடு வைக்கணும். வச்சுட்டு அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும்னா, நம்ம மீன் பொரித்து வச்சுருக்கோம்ல எண்ணெய், அந்த எண்ணெயிலே கொஞ்சமாக கடுகு, வெந்தயம், வத்தல் மிளகாய், நம்ம காஷ்மீரி மிளகாய் இருந்தால் நல்லது, வத்தல் மிளகாய், பூண்டு, இஞ்சி, கொஞ்சம் கறிவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கணும். வதக்கிட்டு நமக்கு எவ்வளோ உப்பு தேவைப்படுதோ அவ்வளோ உப்பையும் போட்டு நல்லா வதக்கணும். நான் கொஞ்சமாக புளி கரைசல் மட்டும்தான் சேர்த்தேன், வினிகரும் லெமனும் ஆட் பண்ணலை இதில். அப்புறமா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கணும். இந்த மாதிரி எண்ணெய் திரிஞ்சு வர அளவுக்கு வதக்கிட்டு நம்ம பொரித்து வச்சுருக்கக்கூடிய மீனையும் இந்த இதில் ஆட் பண்ணி நல்லா வதக்கணும். வதக்கி அடுப்பை ஆஃப் பண்ணி மூடி வச்சா போதும். பார்க்கவும் நல்லா இருந்தது, டேஸ்ட்டும் அடிபொலியாக இருந்தது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நல்லெண்ணெய் பயன்படுத்தி இந்த மீன் ஊறுகாய் பண்ணுனா கூடிய சீக்கிரம் கெட்டு போகாது, நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சு கூட சாப்பிடலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.